சிலுவைக்கு ஒரு ஆழமான பொருள் இருக்குது. என்ன தெரியுமா? அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், ஒரு கணவன் என்கின்ற நிலையில் நீ சந்திக்கக்கூடிய துன்பங்கள், ஒரு மனைவி என்கின்ற நிலையில் நீ சந்திக்கக்கூடிய துன்பங்கள், ஒரு பிள்ளை என்கின்ற நிலையில் நீ சந்திக்கக்கூடிய துன்பங்கள், அந்த சிலுவைகளை, அன்றாட சிலுவைகளை சுமக்காமல், இந்த சிலுவைகளை பார்த்து நீ பயந்து துன்பங்கள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம், நஷ்டங்கள் வேண்டாம் என்று பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்த அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவன், தகுதியற்றவள். நாள்தோறும் சிலுவை உண்டு. அப்ப நாள்தோறும் நீ சுமக்க கடமைப்பட்டிருக்கிறாய். அன்பு கிறிஸ்தவனே, அன்பு கிறிஸ்தவளே, உன் சிலுவையை நீ மறக்கிறாய் என்றார், சிலுவையை வெறுக்கிறாய் என்றார், துன்பங்கள் வேண்டாம் என்று ஓடுகிறாய் என்றார், நீ ஒரு கிறிஸ்து சீடன் அல்ல. இந்த ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? சிலுவையை பார்த்து பயப்பட கிடையாது, சிலுவையை எப்படி கட்டி பிடிக்கணும் என்று. சிலுவையை உதறி தள்ள இந்த ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கல, சிலுவையை எப்படி முத்தம் செய்யணும் என்று.